பாலஸ்தீன் இஸ்ரேல் இடையிலான போர் சற்றே ஓய்ந்திருக்கிறது. இஸ்ரேலின் கண்மூடித்தனமான தாக்குதலால் உருக்குலைக்கப்பட்ட தேசம் மெல்ல அமைதியின் பாதைக்கு திரும்புகிறது. பாலஸ்தீனத்தின் காசா தன்னுடைய உட்கட்டமைப்பை முழுவதும் இழந்து மாபெரும் குப்பை குவியலாக காட்சியளிக்கிறது. காசாவின் சுகாதாரத்துறை அளித்த தகவலின்படி இதுவரையில் 72,500 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். சுமார் 23 லட்சம் பேர் சொந்த இடத்தை விட்டு அகதிகளாக வெளிநாடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர். வெறுமையும் தூசியும் குப்பை மேடுகளுமாக காட்சியளிக்கும் காசாவில் மீண்டும் நமக்கான காலம் துளிர்க்கும் என்ற நம்பிக்கையோடு மக்கள் காத்திருக்கின்றனர். ஆனால் மீண்டும் காசாவை கட்டியெழுப்ப வேண்டுமானால் 71 பில்லியன் அமெரிக்க டாலர்கள், இந்திய மதிப்பில் சொல்ல போனால் சுமார் 6 லட்சம் கோடி செலவாகும் என ஐரோப்பிய யூனியன் மற்றும் ஐக்கிய நாடுகள் அவை தெரிவித்துள்ளன. RDNA எனப்படும் காசாவின் சேதம் மற்றும் அவசர தேவைகளின் மதிப்பீட்டு அமைப்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதன்படி காசாவின் உட்கட்டமைப்பு சேதங்கள் 35.2 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு மதிப்பிடப்பட்டுள்ளன. மேலும் பொருளாதார மற்றும் சமூக இழப்புகள் 22.7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா மறுகட்டுமானத்தில் முதல் 18 மாதங்களில் அவசரகால சேவைகள் முக்கிய கட்டுமானங்களை மீளுருவாக்கம் செய்ய 26.3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய சூழலில் காசாவில் இருந்த 3,71,000 வீடுகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மொத்த மருத்துவமனைகளில் 50% கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் கிட்டத்தட்ட அனைத்து பள்ளிகளும் தரைமட்டமாக்கப்பட்டு விட்டதாகவும் RDNA தெரிவித்துள்ளது. இடிபாடுகளால் உருவான குப்பைகள் மட்டுமே 61 மில்லியன் டன் என்கிறது அந்த அறிக்கை. இஸ்ரேலின் மூர்க்கத்தனமான தாக்குதலின் காரணமாக காசாவின் மனித வளர்ச்சி குறியீடு 77 ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளப்பட்டுள்ளது. வீடு கட்டுமானம், சுகாதாரம், கல்வி, வணிகம் மற்றும் வேளாண்மை ஆகிய துறைகள் கடுமையான வீழ்ச்சியை சந்தித்துள்ளன. காசாவின் மறுகட்டுமான பணி பாலஸ்தீனத்தின் தலைமையில் நடைபெற வேண்டும் என ஐக்கிய நாடுகள் அவையும் ஐரோப்பிய யூனியனும் வலியுறுத்தியுள்ளது. பாலஸ்தீன அதிகார சபை ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசாக மாற்றம் பெற வேண்டும் எனவும் இரு அமைப்புகளும் விருப்பம் தெரிவித்துள்ளன. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடந்த ஆண்டு அக்டோபரில் அமலான போர் நிறுத்தத்துக்கு பின்னர் 2400 முறை இஸ்ரேல் விதிமீறலில் ஈடுபட்டுள்ளது. அப்போது ஏற்பட்ட தாக்குதலால் 777 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த ஏப்ரலில் மட்டும் 32 பேர் இஸ்ரேலின் அத்துமீறிய தாக்குதலால் உயிரிழந்திருப்பதாக காசாவின் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இருப்பினும் மீள்கட்டுமானம், புதிய வாழ்க்கை, பசி இல்லாத வாழ்வு, போர் இல்லாத எதிர்காலம் என்ற கனவுகளோடு காசாவிற்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள். இனியாவது அவர்கள் மண்ணில் அமைதி திரும்பட்டும்.